இந்த உறவுகளுடைய விஷயத்தில் சில பல நேரங்களில் பிணக்குகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. பிணக்குகள் இல்லாத ஒரு குடும்பம் இல்லை, பிணக்குகள் இல்லாத சொந்த பந்தங்களும் இல்லை. ஏன்னா நம்ம கருத்துக்கு ஒப்ப மற்றவங்க இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிணக்கள் வந்துடுச்சு அப்படின்றதுனால அப்படியே அதையே காலந்தொட்டு வைத்துக் கொள்வதும், ஓ மௌத்துக்கு நான் வரமாட்டேன், என் மௌத்துக்கு நீ வராத, நீ இறந்து போனா நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், நீ என்ன வந்து பார்க்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல செயலுக்கு அடையாளம் கிடையாது சகோதரர்களே. பிணக்குகளை இணக்கமாக மாற்றுவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி இப்படி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்படிலாமோ என் சொந்த பந்தங்களோடு ஒட்டி 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 இருக்க பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் எடுத்து ஒதுக்குகின்றனர், என் கருத்துக்களுக்கு மதிப்பு தருவதில்லை, என்னை அவர்கள் துண்டிக்கவே நினைக்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ சொல்றது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களுடைய வாயில சுட்ட சாம்பலை நீ திணிச்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.